ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்காலட்ரிக்கல். பைப்லாம் என்னடா அப்படி வெளியே போட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஃபுல்லாக வீடு வரப்போகுது. காலம்ஸ் போட்டு ரூஃப் போட்டு அதுக்கப்புறமே வால் எழுப்புவாங்க. நம்ம நார்மலாக வீடு கட்டும்போது வால் எழுப்பிட்டு தான் ரூஃப் போடுவோம். பட் இங்கே அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டு ஃபுல்லாக காலம்ஸ் போட்டு ரூஃப் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. ஸோ அதனால் ரூஃபில் போட வேண்டிய பைப்ஸ்லாம் வந்து நீட்டாக போட்டு அவங்க வால் எழுப்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்து விட்றணுங்க வெளியே. ஏன்னா எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து பிளாக் ஆகிட்ட முன்னாடி கட்டும்போது வந்து நிறைய இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போல்லாம் வந்து நீங்கள் இன்கமிங் எடுக்கும்போதும் சரி, அப்புறம் லைட் பாயிண்ட் எடுக்கும்போதும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஹோட்டலில் வரைப்பு அதோடது இப்படி தாங்க வரும். வாலில் கரெக்டாக வால் ஒட்டியே வந்துடும். நம்ம காடி எடுத்து கன்சல்ட் பண்ணிடுவோங்க. வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் இல்லை ப்ளம்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க.